ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அர்ச்சனா கூடயே பேசிட்டு அவங்க கூடயே பழகிட்டு இவ்வளோ வன்மத்தை வந்து விசித்ரா கக்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இவங்களா இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் அர்ச்சனா பத்தி ரொம்பவே தப்பா பேசியிருந்தாங்க. இவ்வளோ வன்மம் கூடாது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து அந்த டாஸ்க்கை பார்த்துட்டு இருந்தோம். என்ன டாஸ்க் அப்படின்னா, ஒருத்தரோடைய ஸ்டோரி வந்து பற்றி நரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ப்ரோமோவில் கூட பார்த்தாங்க. இந்த மாதிரி மாயா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அர்ச்சனாவை பற்றி பேசினாங்க. ஸோ அந்த ப்ரோமோவாகவே நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ப்ரோமோவில் தான் வந்து அவங்க சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஆனால் எபிசோடு வந்து அவங்க வந்து எப்பயும் போல் ரொம்ப பாசமாக, அன்பாக, ஆதரவாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அப்படியே வந்து காலில் விழுந்து, அர்ச்சனா காலில் விழுந்து பயங்கரமாக சரணாகதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மாயா வந்து அர்ச்சனாவை பற்றி ஒரு சில விஷயத்த எல்லாமே சொன்னாங்க. ஐ மீன் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து வந்ததுலேருந்து அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரைஸ் இருந்துச்சு. அதை பற்றிலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, ஐ மீன் இந்த கேங்கோட உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அதுதான் அவங்களோட டவுன்ஃபால் நான் நினைக்கிறேன். அவங்க பயங்கரமாக டவுன் ஆயிட்டாங்க மக்கள் மத்தியில். இந்த மாதிரி இவ்வளோ சண்டை போடுறாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அர்ச்சனா அந்த ஒரு சண்டையால் தான் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆனாங்கன்றது மாயாவுக்கு ஒன்றுமே புரியல இப்போ வரைக்கும். ஸோ மாயா அதை சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து அமைதியானாங்கல்ல, அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கர வந்து ஃபேன் பேஸ் வந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து என்ன பண்ணாருன்னா, நடுவில் பயங்கரமாக வந்து அர்ச்சனாவை ரோஸ் பண்ணார். அர்ச்சனாவை ரோஸ் பண்ணி என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணதும் தப்பு தான், நிக்சன் பண்ணது தப்பு அப்படின்னா நீங்கள் பண்ணதும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்து அர்ச்சனாவை பயங்கரமாக ரோஸ் பண்ணார். அப்போலாம் வந்து ரொம்பவே அமைதியாயிட்டாங்க. அதுக்கு தான் என்ன சொன்னாங்க மாயா அப்படின்னா, நீங்கள் அந்த டைமில் தான் எங்கள் கூட வந்து பழக ஆரம்பிச்சிங்க. அப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் எங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எங்களோட இன்னொரு சைடும் நீங்கள் பார்த்தீங்க. எங்கள் கூட அதுக்கப்புறம் நீங்கள் பழக ஆரம்பிச்சிங்க. எங்கள் கூட பழக ஆரம்பித்தோடனே இப்போ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க. ரொம்ப கூலான ஒரு அர்ச்சனாவாக எங்கள் கூட இருந்துட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. எல்லாருமே அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், அர்ச்சனா பற்றி நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. வேறு லெவலில் வந்து அர்ச்சனா வந்து மாஸ் காமிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இதெல்லாம் முடிஞ்சது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே விசித்ரா ஒரு காரியம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாயா கிட்ட போய் கேட்குறாங்க. மாயா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீ ஏன் அர்ச்சனாவை பற்றி இவ்வளோ நல்ல விதமாக சொன்ன? இதெல்லாம் நீ சொன்னா அவளுக்கு வெளியில் எவ்வளோ ஓட்டு விழுன்றாங்க. ஏங்க விசித்ரா, உங்களுக்கு என்னங்க அப்படி வன்மோ அர்ச்சனா மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அவங்க தான் டைட்டில் வின்னர்னு உள்ள தெரியாமல் என்ன விசித்ரா இருக்காங்க அப்படின்றதே சிரிப்பு வருது. மாயாக்கெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. இவங்க வந்து டைட்டில் வின்னர் அப்படின்றது தெரிஞ்சு தான் அவங்க கூட எந்த அளவுக்கு சுமூகமாக போக முடியுமோ அந்த அளவுக்கு சுமூகமாக போகிறாங்க. இல்லைனா அவங்கள சுமூகமாக போகிறாளா சொல்லுங்கள். ஆனால் வந்து விசித்ராவுக்கு தெரியுமா, விசித்ரா அப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அந்த கருத்தை சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி அர்ச்சனாவுக்கு ஓட்டு விழுமே, நீ ஏன் இப்படி நல்ல விதமாக பேசின? அப்போ ஓட்டு விடக்கூடாது, அர்ச்சனா ஜெயிக்கக்கூடாதுன்னு இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க போல். பட் ஏன் விசித்ரா வந்து திரும்ப திரும்ப இப்படி பண்ணுறாங்கன்றது புரியவே இல்லை. ரொம்பவே பார்க்க கஷ்டமாக இருக்குது. இவங்க ஏன் இவங்களை இவ்வளோ நெகட்டிவாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. இப்போ வந்து அகெயின் ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயவர்மா வந்து இவங்களை பற்றி பேசியிருந்தாங்க. இவங்களை பற்றி பேசினப்போ இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க நிறைய இடத்துல வந்து இவங்க நின்ன இடத்துல தான் நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய அடம் பிடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. அதுக்கு 3 பேர் அக்ரி பண்ணிட்டு இருந்தாங்க, 3 பேர் அக்ரி பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அதனால செம்ம காண்டாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தினேஷை வந்து சுத்தமாக யாருமே அக்ரி பண்ணலன்னொன்னே செம்ம காண்டாய் யாருக்கிட்டையுமே பேசாமல் விசித்ரா இப்போ போய் தனியாக உட்காந்துட்டாங்க. விசித்ரா இன்னும் 2 வீக் தான் இருக்குது. நீங்கள் இந்த 2 வீக்கில் வந்து எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை வெளியில் காட்டுறீங்களோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உதவும். உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வெளியில் இருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் உங்களோட நல்ல சைடை காமிங்க. எல்லாருக்கிட்டையும் பாசமாக இருங்க இந்த 2 வாரம். இல்லைன்னா விசித்ரா வந்து கண்டிப்பாக ஓகையா அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விசித்ரா ஏன் இந்த மாதிரி வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க அதர்ஸ் மேலே அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.